ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் குழம்பு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சுண்டக்காய் வந்துட்டு இடிக்கல்ல நல்லா தட்டிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக மல்லி, ஒரு வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, 3 பல்லு பூண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு கைப்பிடி பூண்டு, சின்ன வெங்காயம் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச சுண்டக்காவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதனையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட வந்துட்டு நான் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பேன். இது மட்டுமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் எந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ண தேவையில்லை. காரத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு இது கூட வந்துட்டு நான் பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு லைட்டாக வெல்லம் போட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ஒரு வத்தல் வச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.